ஹாய். நம்ம இப்போ எங்க நின்றுட்டு இருக்கோம் தெரியுங்களா? திஸ் இஸ் ஹார்ட் ஆஃப் சென்னை. அதாவது சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நிற்கிறோம். ரயில்வே ஸ்டேஷன்னா சென்னை ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க. திஸ் இஸ் மூர் மார்க்கெட். அது மாநகராட்சி. இது பாருங்க எழுதி பாருங்க சென்னை புறநகர் முனையம். அப்புறம் பாருங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் தான். அப்புறம் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஹெச் வந்து எவ்வளோ ஊரில் ஆகட்டுங்க, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, இந்த மாதிரி எவ்வளோ ஊர்லேருந்து நிறைய பேஷண்ட்ஸுங்க வராங்க. இங்கே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு நல்ல மாதிரி பார்க்குறாங்க. இங்கே பக்கத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம். இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஃபாரினர் அமெரிக்கன் பார்த்தோன்னு வச்சு கஷ்டம் வாங்கி பாடுறா தான் பேர் குளிர் போல இருக்குது. என்னமோ இருக்குது. குதிரையா? குதிரை இருக்கா? குதிரை இருக்கு. ஏதோ குதிரை இல்லை, ஒட்டகம் தான் இருக்கு. ஒட்டகம் தான் இருக்கு. குதிரை இருந்தால் எடுத்துலாம். வாட்சி மட்டும் ஏறா. அப்படி க்ளோஸ் போட்டு ஏறா. ஸ்லோ மோஷனில் ஏறா. ஒரு ஒன்லி வாட்ச். போமா வண்டிக்கு போதும். அல்வா ஜாக்கெட்டுக்குள்ள அது ஒரு கான்செப்ட் இது வச்சு ஒரு நாட்டில் பண்ண போகிறேன். படம் ஒன்று பண்ண போகிறேன். தாலியாக மறைப்பா உள்ள ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சுருவாங்க. மெட்டியை மறைப்பேன். அதான் அம்மி மிதிச்சு ஏதோ சொல்கிறாங்களே, அந்த மெட்டி போடுவாங்கல்ல, மெட்டி காலில், அதை மட்டும் எடுக்க மாட்டேன். Sir will arrive shortly on platform number 8. நேரம் வா. ஆமாம், இங்கே வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே வரைக்கும் ஓட்டு, இந்த கடைசி வரைக்கும் போட்டு கேமரா.
வேலை இது இது என்ன வேலை இது எப்படி தயார் பண்ணுறீங்க சம்மந்தம் என்ன சமாளிக்காக என்ன தேய்மானம் உண்டா தேய்மானம் இல்லையா சேதாரம் இருக்கா சேதாரம் இல்லையா 10 மினிட்ஸ் ஒவ்வொரு கடைக்காரனும் கொடுத்தான்னு வச்சுக்கோ செமையாக பிக்கப் ஆகிடும் நம்ம மக்களுக்கு பயன்படும் கூட எல்லாருக்கும் தேவை இருக்குதுல்ல இது இருக்குதாப்பா இது தேவையில்லாத அந்த மனுஷன் இருக்கான் ஆனால் இதை பற்றி யாரையும் எதுவும் போடுறதில்ல வைக்கிறதில்ல செய்யறதில்ல நீ சாதாரண ஸ்பீடு ஆமாம் பட் அது இருக்குது பாரு லாஸ்ட்டு அங்கே போய் அடிச்சு மோதிட்டப்பான்னு கீழே வீடியோ எடுத்துடா வீடியோ ரெக்கார்ட் ஆகிடும் நம்ம போய் எடுத்துக்கலாம் ஆமாம் ட்ரோன் மட்டும் எடுக்க முடியாது அங்கே போய் சிப்பு அவ்வளோதான் ட்ரோன் எங்க ஆட்டி வைப்பாங்க ட்ரோன் எங்க அரவிந்த் சொன்னாண்டா இதை ஜான் பாஸ்கோ என்ன ஜான் பாஸ்கோ வரும் அப்படின்னா ஆ ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறான்னா எடுத்து காட்டுறாமா ஆமாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இதுதான் வந்து மின்ட் ஸ்ட்ரீட் அதாவது ரொம்ப ஃபேமஸுங்க இது பார்க் டவுன்னா சென்னையில் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பார்த்தீங்களா இது மின்ட் ஸ்ட்ரீட்டுங்க ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரீட்டுங்க ஏகப்பட்ட ஹோல்சேல் கடைங்க இருக்குங்க எல்லா வகையான பொருள் இங்கே கிடைக்கும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னை கோடு 3ங்க இது சென்னை கோடு 3னா உங்களுக்கு தெரியுதா அந்த மாதிரி ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க கொத்தவால் சாவடி இதெல்லாம் அங்கே தான் இருக்குது அப்புறம் ஹைகோர்ட் இங்கே தான் இருக்குது வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க நம்ம மின்ஸ்ட்ரீட்டு இந்த பார்க் டவுன் பற்றி பேசுனாக்கா ஒரு வீடியோ பார்த்தாதுங்க போயிட்டே இருக்கும் ஆட்டு இருக்குமா ஹாய் மாடியார் பேர்டு பெருசு பார்த்தீங்களா இது வந்து மின் ஸ்ட்ரீட்டுங்க அது சென்னை 3 அதாம்மா இங்கே தான் வந்து உங்களுக்கு ஆமாம் சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது அப்புறம் பார்க் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது இதை பாருங்கள் ரிக்ஷா பாருங்கள் அப்பா நான் சின்ன பிள்ளையில் ஓட்டிகிட்ருங்க இந்த ரிக்ஷா சின்ன வயசில் இதே ஏரியாவில் நான் இருந்துருக்குங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்போது ஸோ பார்த்தீங்க வந்து இந்த எவர்சில்வர் பாத்திரம் அப்புறம் பிராஸ் பாத்திரம் எல்லாம் ஹோல்சேல் கடைங்க எந்த பொருள் ஒரு நாளும் சரி நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ரொம்ப அருமையான கோவில் பார்த்தீங்களா ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சென்னை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் இவ்வளோ அழகாக இருப்பாருங்களேன் மின்ட்டுங்க அது மின் ஸ்ட்ரீட்டு சென்னை 3 மெட்ராஸ் 3 ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க ஆமாம் பாருங்கள் அந்த ஏரியாவே ரொம்ப அருமையாக இருப்பாங்க இப்போ நீங்கள்லாம் அங்கே வந்தீங்கன்னா தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த ஏரியா வாங்க பரமேஸ்வரி தேவஸ்தானம் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அப்புறம் அங்கிள் பற்றி எங்கேயா கூச்சப்படுறேன் நான் நீங்கள் பட மாட்டீங்க நான் படுவேன் போதுமா?
இப்போ அதில் கண்டினியூ பண்ணிக்கோ. அதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ நான் க்ளோஸ் பண்ணிட்டா இவ்வளோ நீ எடுக்கணும்னா நான் இவ்வளோ தூக்கிடுவேன். நான் எடுத்துட்டு தானே இருக்கேன். ஏன்னா அது நான் சொல்லிட்டேன், நிறைய விஷயம் சொல்லிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து சென்னை வேறு எதுவும் இதில் புதுசாக சொல்ல வேண்டியது. லென்த்லாம் இல்லை, 30 நிமிஷம் தான். ஓகே, இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஆனால் கூட அதில் பேச்சில் போட்டுடலாம். புரியுதா? என்ன பார்த்து சவுகார்பேட்டு ஸ்ட்ரீட்டு சென்னை 79 எப்படி மெசேஜ் அப்படி தட்டி விட்டோம் பாரு நைஸா. புரியுதா? இப்படியே மக்களுக்கு அப்படியே நம்ம திருப்பி ஒர்க் போட்டுல சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தட்டி எட்டி பத்தி போயிட்டே இருக்கணும். அடுத்து பாரு, நீ என்ன விட்டு போயிட்டா, நான் உங்ககிட்ட வரணுன்றது தானே விதி. அதுவும் நம்ம இங்க வரணும், இவ்வளவு வீடியோ எடுப்போம்னு நான் ஒரு மொக்க மாதிரி உட்காந்து பேசின்னு கிடக்குறேன் வீடியோ காத்தால. இது பாரு, இது பெரிய லெவலில் போயிடுச்சு. 4 தெரு ஒன்றா வருது, கவர் பண்ணு. ஒரு சிடனவோ மாதிரியா 4 சிடர் ஆகி தெருடா, அது விட்டுறாத தான் வருகிறேன். பாட்டு எடுத்து போட்டு விட்டுறேன். ஃப்ரெண்ட்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம். அதே போல் அவங்க ஓட்டு மைடியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ். பாருங்கள், சவுகார்பேட்டு ஏதோ அந்த தெரு அது பாருங்கள், சென்னை 99. இது வந்து பாருங்கள் நைனியப்பா ஸ்ட்ரீட் இது. ஆனால் சென்னை 3 சின்ன வித்தியாசங்க, ஒரே ஒரு ரோடு தாங்க. பாருங்க, அது 79, இது 3. அப்படின்னா இதுக்கு அப்புறம் தாங்க அது உருவாயிருக்கு. சவுகார்பேட் எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் அது உருவாயிருக்கும். சென்னை வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் ஏரிங்க. இந்த இடம்லாம் வந்து ஏரி, லேக். போதும் பெனால் ஸ்மெல். பெனால் ஸ்மெல். பெனாயில் பண்ணுறேன். ஆமாம் ஸ்பைடர் மேன் இப்போ இந்த மோட்டிவேஷன் ஜம்ப் பண்ணுறாரு அப்படியே அது மாடி மேலே ஏறாரு. அங்கேருந்து நூல் விட்டு கீழே உள்ளார டைவடிக்கிறாரு. இது மேலே ஏறாரு. அப்படி போல 40 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவ 4 பார்க்க கையில் வச்சுன்னு விளம்பரத்தில் நடிக்கிறான். அவளுக்கு சம்பளம் தான். ஹாய், நைனியப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட், சென்னை 3. மூஞ்சி தூக்கிட்டு வந்து கிட்ட வைக்காதீங்க. பரவாயில்ல, சரி. நைனியப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட், சென்னை 3 வந்துதா? அது போதும். வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து குஜிலி பஜார் ஸ்ட்ரீட். ஆமாம், மெட்ராஸ் 3 தான். பாருங்கள் கோயில். ஆமாம், சில்வர் பாத்திரங்கள், ராஸில் பாருங்கள் பாத்திரம், ஹோல்ஸு, அப்புறம் அந்த பாருங்கள் அந்த மண், அப்புறம் அந்த ஸ்டூல்ஸ், ஸ்டவ்ஸ் எல்லாம் கிடைக்குங்க அவங்க.
இப்போ நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளில வந்துட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் மார்க்கெட் விட்டு வெளில வந்துட்டோம். நான் வீட்டுக்கு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து குஜிலி பஜார் ஸ்ட்ரீட். ஆமாம், மெட்ராஸ் 3 தான். பாருங்கள் கோயில், ஆமாம், சில்வர் பாத்திரங்கள், பிராஸில் பாருங்கள் பாத்திரம், ஹோல்சேல்ஸ், அப்புறம் அந்த பாருங்கள் அந்த மண், அப்புறம் அந்த ஸ்டூல்ஸ், ஸ்டவ்ஸ் எல்லாம் கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளில வந்துட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் மார்க்கெட் விட்டு வெளில வந்துட்டோம். நான் வீட்டுக்கு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளில வந்துட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் மார்க்கெட் விட்டு வெளில வந்துட்டோம். நான் வீட்டுக்கு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் மார்க்கெட் விட்டு வெளில வந்து பஸ் ஸ்டாண்டு நடந்து போயிட்டுருக்கோம். வெயில் மண்டியை பழக்குது. பாருங்க பாருங்க, அந்த ஓரத்தில் பாருங்க ஏழை மக்கள். இந்த பக்கங்க, இந்த சைடுங்க ரொம்ப பேர் இருக்காங்கங்க ஏழைங்க. இங்கே பாருங்க, அப்படியே கண்டினியூ பண்ணு. பாருங்க ஏழை மக்களை பாருங்க ப்ளீஸ். இங்கே பாருங்க, இந்த ஓரத்தில் பாருங்க, எல்லாமே பாருங்க. போல இருக்குப்பா. இப்போ பார்த்தீங்களா, இந்த பில்டிங்கை நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். அங்கே பாரு, அங்கே பாரு 1857 மெமோரியல் ஹாலுங்க. த லார்ட் ஹேத் பீன் mindful of us and will bless us. அப்புறம் அங்கே என்னமோ போட்டு இருக்குங்க, 1857 கட்டியிருக்காங்கங்க. இது பார்த்துங்க, அப்பா எத்தனை வருஷம் ஓல்டு, மை காட். இதை பார்த்தீங்களா, உங்கள் ஊரில் நீங்கள் குப்பையை தான் போடுவீங்க, நாங்கள் வண்டியே குப்பையாக தான் போடுவோம். பாருங்க எங்கள் ஊரில், ஆமாங்க, உங்கள் ஊரில் குப்பை தொட்டியில் நீங்கள் குப்பையே போடுவீங்களா? எங்கள் ஊரில் நாங்கள் குப்பை தொட்டியில் நாங்கள் மோட்டர் சைக்கிளை போடுவோம். பாருங்க, தாங்க ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல். ஆமாங்க, பார்க் ஸ்டேஷனில் இருக்குது. இங்கே தான் வந்து உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் சென்ட்ரல் ஸ்டேஷன் அது இருக்குது, மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, ரிப்பன் பில்டிங் இருக்குது, நிறைய விஷயங்கள் தாங்க இருக்குது. பார்த்தீங்களா, ஜிஎஸ்